முதல்லலாம் வந்து இந்த வெளிய போறப்போ, பொண்ணுங்கள வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு சொல்றது நடக்கும் நம்ம ஊர்ல காமனா கரெக்ட்டா. 2025ல பசங்க வெளிய போறப்பவும், பசங்கள ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். ஏன்னா, ஒரு ஆம்பள ஓகேவா? ஒரு மேன். இந்த ஒரு ஆணுக்கு வந்து 2 குழந்தை இருக்குது. மனைவி இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்கான். ஃபினான்ஷியலா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஹாப்பி ஃபேமிலி. இந்த ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணு கிட்ட ட்ராப் ஆகி, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு, பழக ஆரம்பிச்சு, வேணும்னே ஆசைய தூண்டுற மாதிரி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு, எல்லாரையுமே அவனையே பண்ற மாதிரி வச்சுட்டு, ஆனா எல்லாமே இங்கேருந்து தூண்டி விடுற மாதிரி பண்ணிட்டு, பழக ஆரம்பிச்சு, தனியா ஒரு ஃபோன்ல பேச ஆரம்பிச்சு, ஃபோன் வந்து அதுக்கப்புறம் கான்வர்சேஷன்ஸ் நீங்க எங்க போய் முடியும்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் அதையே வந்து போட்டோவாவும், வீடியோவாவும் அவனுக்கே தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டு, இல்ல அவன் அனுப்பிச்சத சிலத ப்ரூஃப்ங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ நீ எனக்கு வந்து காசு குடுக்கலன்னா, இது எல்லாத்தையுமே வந்து நான் வெளிய சொல்லிடுவேன். உன் மானத்த வாங்கிடுவேன். நீ சக்சஸ்ஃபுல்லா சொசைட்டில இருக்க. உன்னை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க. இதுல என்ன இருக்கிறதுலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொண்ணு வந்து ஒரு 25 இயர் ஓல்டு பொண்ணு. ஒரு 25 இயர் ஓல்டு ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து எப்படி தெரியுமா முதல்ல இந்த ஒரு ஆணோட ஒரு பழக்கம் ஏற்படுது. இந்த ஒரு ஆண் வந்து இந்த ஒரு மேன் வந்து தன்னோட குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போறப்போ அட்மிஷன் போட்டுட்டு இருந்த பொண்ணு. அதே பிரிலிமினரி ஸ்கூல், இந்த ப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ரீ ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டுட்டு அங்க வந்து குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பேரண்ட், ஒரு அப்பாவே வந்து எக்ஸ்ட்ராட் பண்ணி காசை புடிங்கி எந்த அளவுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்கிறது இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம சொசைட்டில நான் சொல்ற மாதிரி வந்து பெண்களோட பிரச்சனை பேசப்படணும். அது வந்து பல வருஷமா வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி எறியணும். பட் அதே நேரத்தில் இன்னைக்கு ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது. சொசைட்டி வந்து ஒரு சைடா எப்பவுமே பொண்ணுங்களை மட்டுமே விக்டிமா பார்க்காம ஆண்களும் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். ஒரு மோசமான ஒரு விஷயம் நம்ம ஊர்ல நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஹனி டிராப்பிங் பாங்க. வேணும்னே ஆண்களை ஆசை தூண்டுற மாதிரி பேச வச்சுக்கிட்டு அதையே வந்து ட்ராப்பா யூஸ் பண்ணிட்டு பாத்தியா இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு காசை புடுங்கிறதுக்கோ பிளாக்மெயில் பண்றதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் ஆம்பளைங்க மேல பழி போடக்கூடிய ஒரு பிராக்டிஸ் வந்து நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்குது. என்ன நடந்துச்சு பெங்களூர்ல இந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்கிறத இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்வேஸே பெண்களை பத்தி மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு தப்பு நடந்தாலும் வேர்ல்டுல அது எங்க இருந்தாலும் நீங்க டெய்லி அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு குரலை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சப்ஸ்கிரைபுமே வந்து நம்மள இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து பேசுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அல்கோரிதமும் உங்ககிட்ட அப்போனா தான் கரெக்டா கண்டென்ட்டை வந்து சேர்க்கும். எனிவே இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்க நடந்திருக்குன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி லே அவுட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா ஓகேவா, நார்தர்ன் பார்ட் ஆஃப் பெங்களூர். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்குது. இந்த ப்ரீ ஸ்கூல் இருக்கிற ஏரியால வந்து புதுசா ஒரு ஃபேமிலி குடியேறாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குழந்தைங்க. 2வது குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கிறப்போ ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னு யோசிப்பாங்கல்ல. ரொம்ப பேசிக் அந்த கிண்டர் கார்டன், ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூல் ஓகேவா. ஏரியால எதுக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்க வச்சுட்டு வீட்டுக்கிட்டே படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சேர்ந்து போய் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. சேர்க்கிற இந்த கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அட்மிஷன் போடுறப்பமே வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஓகே, இவன் வந்து கொஞ்சம் பெரிய பார்ட்டியா இருக்கான், வந்து இங்க அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்கிறத நோட் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து நம்பர், அந்த ஃபார்ம்ல இருந்தே நம்பர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளுக்கு நாள் இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ல வந்து ஒரு நாள் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தையோட நீங்க வந்து பேரண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு 2 lakhs லோன் வேணும், நானும் சொந்தமா ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 2 lakhs லோன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவனை வந்து சரி நம்ம குழந்தையோட ஸ்கூல் டீச்சர் தானே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட பெர்மிஷனோட ஒரு 2 lakhs லோனை வந்து கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 1 year கழிச்சு பாத்தீங்கன்னா 2023ல நடக்குது. 2024ல வந்து மேம் அந்த 2 lakhs கொடுத்தோம்ல மேம், நீங்க அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க இருந்துகிட்டு அப்படியா சார், இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்துக்கிறாங்க. அது 1 year வந்து பெருசா பிரச்சனை இல்லை. பட் இந்த எக்ஸ்டென்ஷன் டைம் கேட்கறாங்கல்ல, இந்த டயத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து உங்களுக்கு திருப்பி பே பண்ண முடியல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் கூட பார்ட்னர் ஆயிடுங்க இந்த பிசினஸ்ல, நான் சொந்தமா ஸ்கூல் நடத்தணும்னு ஆரம்பிக்கிறேன், நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, 2 lakhs அவங்க கிட்ட திருப்பி தரதுக்கு பதிலா நீங்களும் இதுல பார்ட்னர் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு பார்ட்னர் ஆகுறாங்க. பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் இந்த கணவன் கிட்ட, இந்த குழந்தையோட அப்பா கிட்ட அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோவா வந்து கான்வர்சேஷன் வந்து பர்சனலா பேச ஆரம்பிக்கிறது, அப்புறம் வந்து மனைவியை வந்து விட்டுட்டு இந்த சைடு இவங்க மேல ஃபோக்கஸ் வர மாதிரி நிறைய விஷயங்களை பேச தூண்டுறாங்க. இப்படியே பேசிட்டு இருக்காங்க. இது பேசிட்டே இருக்கிறது வந்து ஒரு நாள் வந்து நேர்ல மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்றப்போ இதை சொல்றதுக்கு கேவலமா தான் இருக்குது. பட்
எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் டீல், எனக்கு வந்து ஒரு கிஸ் தரணும்னா கூட நீ 50,000 ரூபாய் தரணும், அந்த மாதிரி வந்து ஒரு டீல் பேசுறாங்க. அது அப்படியே அதிகமாகி லட்சங்கள்ல போய் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் டீல் பேசுறாங்க. ஒரு வருடமே உங்க கூட இருக்கிறதுக்கு வந்து நீ எனக்கு இவ்வளவு தா அப்படின்னு மணி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இது வந்து திஸ் பர்சன் ஒரு பீரியடுக்கு மேல வந்து இந்த பொண்ணு ட்ரை பண்ணிருக்கிற அந்த ஒரு ஆண் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப இந்த பொண்ணு காசை மட்டும் தான் புடுங்கிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்ல பேசுறப்ப ரொம்ப பாசமா காதல் அது இதுங்கிற மாதிரி பேசிட்டு நாளாக காசை மட்டுமே புடுங்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப்புக்காக எல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க தாண்டி காசை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்குன்னே தனியா ஒரு போன் வாங்கியிருக்காங்க. 2 பேருமே தனியா போன் வச்சிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, போன் சிம் கார்டை உடச்சு போட்டுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கல்யாணத்தை வந்து சீப்பு வச்சு நிறுத்திட்டேங்கிற மாதிரி இவங்களோட அசம்ஷன் என்னன்னா, நான் இப்ப சிம் கார்டை உடச்சிட்டேன், இனிமே எப்படி என்னை கான்டாக்ட் பண்ண முடியும்னு இவர் கொஞ்சம் தெனாவட்டா இருந்திருக்காரு. இனிமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம லைஃபை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து மனைவிக்கு தெரியாதுல்ல, ஸ்கூல் குழந்தையோட அப்பா தானே, ஸோ வீட்டுக்கே வந்துட்டு நார்மலா பேசுற மாதிரி பேசிட்டு, பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கூட பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க. அது போக இவங்க ஒன்னா இருந்த இன்டிமேட்டான விஷயங்கள், ஒவ்வொரு டைமும் 50,000 லோன் தா, 1 lakh லோன் தா, இந்த லோன் தா, அந்த லோன் தா, அதெல்லாம் இருந்தப்போ இன்டிமேட்டா அதெல்லாம் பேச போனப்போ இன்டிமேட்டாவும் இருந்திருக்காங்க. அந்த எல்லா பிக்சர்ஸ் வீடியோஸையும் இவங்களுக்கே தெரியாம வேற எடுத்து வச்சிருக்காங்க. இது போய் இவர் அனுப்பிச்சது வேற இருக்கும்ல, இது எல்லாத்தையும் ப்ராப்பரா வச்சுட்டு, நீ இப்ப பாரு எனக்கு கல்யாணம் ஆகல, பட் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை தான் இந்த சொசைட்டி தப்பா பேசும், நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்க, ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ், யூ ஹேவ் எவ்ரிதிங் டு லூஸ், நீ பாத்துக்கோ, எனக்கு வந்து இப்போ நீ காசு தா அப்படின்னு சொல்லிட்டு டீல் வந்து அதிகமாகி இப்போ எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 20 lakhs அந்த மணிக்கு வந்து போய் நிக்குது. இப்போ இதையும் இவர் வந்து கொடுத்து சமாளிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஓரளவு கொடுத்துறாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்மளுக்கு இந்த ஊருக்கே வேணாம், நம்ம இந்த பொண்ணு கிட்ட தப்பிக்கணும்னா இந்த ஊரை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி குழந்தை வராது, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்க பெங்களூரை விட்டே போறோம், நாங்க வந்து ஏதோ கண்காணதுக்கு நாங்க நார்த் இந்தியா போறோம், குஜராத் போறோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஸ்கூல்ல சொல்லிடுறாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஸ்ரீதேவிங்கிற பொண்ணு வந்து என்ன 25 year old எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க. இந்த பொண்ணு உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, 2 பேர்கிட்ட வந்து இத சொல்றா. சாகர் மோர் அப்படிங்கிற ஒரு 28 வயசு பையன் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம மட்டும் இதை டீல் பண்ணா சரியா வராது, அவனும் பெரிய ஆளு, பிசினஸ் கான்டாக்ட்லாம் இருக்கும், அவன் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கான் சொசைட்டில, சோ அவனை பிளாக்மெயில் பண்றதுக்கு நம்ம இன்னொரு ஆளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கணேஷ் அப்படிங்கிற ஒரு 38 வயசு 38 year old ரவுடியவும் உள்ள சேர்த்துக்கிறாங்க. அவன் வந்து பெரிய ஹிஸ்டரி ஷீட்டர், லைக் நிறைய கேஸ்ல வந்து அவன் மாட்டி அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இப்போ இந்த 3 பேர் ட்ரியோ ஆயிடுறாங்க. ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு சாகர், அப்புறம் வந்து கணேஷ் 38 year old, ஓகேவா, ரவுடியை சேர்ந்து இந்த 2 பேரும் ஹையர் பண்ணிடுறாங்க. இவங்க கப்பல அந்த ரவுடியவும் ஹையர் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களோட பிளான் என்னன்னா, இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு காசு பிடுங்க முடியுமோ பிடிங்கிடணும் இவன் ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி. சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மேன் வந்து ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கப்போ காரை விட்டு இறங்கின உடனே அடிச்சு இன்னொரு காருக்குள்ள ஏத்துறாங்க. எஸ், திஸ் ஹேப்பன்ட் இன் பெங்களூர். காருக்குள்ள ஏத்திட்டு உள்ளுக்குள்ள வந்து அந்த போன்ல இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. பாரு, இப்போ உன்னை பத்தி எனக்கு இவ்வளவு இருக்குது, நான் எல்லாத்தையும் உன் ஒய்ஃப் கிட்ட காமிச்சிருவேன், நீ வேலை பார்க்குற இடத்துல காமிச்சிருவேன், உன்னோட ஸ்டாஃப் கிட்ட காமிச்சிருவேன், ஒழுங்கா காசுதான்னு 1 கோடி ரூபாய்க்கு டீல் பேசுறாங்க. ஆல்ரெடி பல லட்சங்களை வந்து இந்த ஆள் வந்து எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ 1 crore டீல் பேசுறாங்க. டீல் பேசி எனக்கு காசுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த ஆள் அந்த அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து பெங்களூருக்குள்ளே அந்த கார் சுத்திக்கிட்டே இருந்திருக்கான். இவர் எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் வீட்டுக்கு போய் ஒண்ணுமே, நீ காசு தந்தாதான் நீ போக முடியும்னு சொல்லிட்டு அன்னைக்கும் காசை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இதுல அவங்க பிளாக்மெயில் பண்றப்போ இவர் வந்து மறுபடியும் இவர் ஃபர்தரா இவருக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, இவர் போலாம் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பெரிய ரவுடி, இப்போ இவங்க கப்பல் இவங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர்கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்குது, நானும் பெரிய ரவுடி, இப்போ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி போலீஸ் எல்லாம் தெரியும், எந்த போலீஸ்ட்ட போறேன்னு பாக்குறோம், போலீஸும் எங்களுக்கு உடந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய கமிஷனர் பேரெல்லாம் சொல்றாங்க. இவன் இருந்துகிட்டு இந்த ஆள் இருந்துகிட்டு உண்மையிலே இவங்களுக்கு எல்லாம் கான்டாக்ட் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்பவும் few lakhs, அகைன் 20-30 lakhs சம்திங் வந்து கொடுத்துடுறாங்க. ஃபைனலி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்மளுக்கு பிரச்சனை வராதுன்னு கூப்பிட்டு வந்தாச்சு குழந்தைய, நம்ம இனிமே அந்த ஸ்கூல் பக்கம் போவேனா, நம்ம இனிமே நம்ம லைஃபை பார்ப்போம், எல்லா காசையும் கொடுத்தாச்சு, யாரெல்லாமோ வந்து மிரட்டி கேட்டுட்டாங்க, எல்லாம் டன் நினைச்சா மறுபடியும் இந்த வருஷம் இந்த ஆண் வந்து 1.5 years 2 yearsக்கு வந்து இந்த டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து இந்த வீடியோ போட்டோலாம் நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீதேவி மறுபடியும் எக்ஸ்ட்ராட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 30-40 lakhs கேட்டிருக்காங்க. அட் திஸ் பாயிண்ட் இந்த ஒரு நபர் இருந்துகிட்டு இந்த சொசைட்டி அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, என் மேல தப்பு இல்லை இருக்குது, ஓகே, ஆனா வந்து இந்த எக்ஸ்ட்ராட் பண்றது, பிளாக்மெயில் பண்றது அந்த பொண்ணு வந்து லீகலா இந்த ஆள் மேல தப்பு இல்லை. சோ அஃபேர்ல இருக்கிறது சட்டப்படி குற்றம் கிடையாது. ஆனா இந்த பொண்ணு பண்ணது இருக்குல்ல, இது சட்டப்படி தப்பு, இதெல்லாம் எக்ஸ்ட்ராஷன், இது பெரிய பெரிய தப்பு. இப்போ இந்த ஒரு ட்ராப்ல வந்து மாட்டிக்க வச்சிடுறாங்கல்ல. நீங்க ஜென்ரலா பாக்குறதா ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா இருக்கிறப்ப அந்த பையன் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ற மாதிரி அப்படியே ரிவர்ஸ், ஓகேவா. இந்த பொண்ணு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு சாட் எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றது, எஸ்பெஷலி அவர் மேரிடுங்கிறத
தெரியாதனால அப்படியே ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறது. குழந்தையோட அப்பா நீ குழந்தைகிட்ட வீடியோ காமிச்சு ஸ்கூல்ல ஒரு டைம் பிளாக்மெயில் நடந்திருக்குது. ஸ்கூல்ல வச்சு இந்த 2 பேர் இந்த சாகர் கணேஷ்ங்கிறவர் வந்து ஒரு ஸ்கூல்ல விட்டு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வச்சு வீடியோவை வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சிடணும்னு குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. இவ்வளோ கேவலமா இவங்க போயிட்டே இருக்கிறப்போ தான் ஃபைனலி இவர் வந்து போலீஸ் கிட்ட போலான்னு சொல்லிட்டு போறாரு. இமீடியட்டா சைபர் கிரைம்ல பாக்குறப்போ இந்த மொத்தமா போலீஸ் வந்து எல்லா 2 சைடும் பார்க்க தானே செய்வாங்க. ஏன்னா ஒரு சைடு இவங்க சொல்றது மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி 2 சைடு எல்லாத்தையும் எடுத்து பாக்குறப்போ இந்த பொண்ணு பண்ண மொத்த ஸ்கெட்ச் எவ்வளவு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ப்ரூஃப் ரெடி பண்றதுக்காக பேசியிருக்காங்க, எல்லா தப்பும் தெரிய வந்து இந்த பொண்ணை வந்து ஹண்ட் பண்ணி கடைசியில் இந்த ஸ்ரீதேவியை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. அது கூடவே சாகர் கணேஷ்ங்கிற இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 பேருமே வந்து ஜெயிலில் அவங்க 2 பேருமே அவங்க 3 பேர் மேலுமே வந்து ஜுடிஷியரி ஆக்ஷன்ஸ் கண்டினியூஸா போயிட்டு இருக்குது. அப்போ தான் இவங்களுக்கும் போலீஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு வேற தெரியுது. பொய், கமிஷனர் தெரியும்னு சொன்னது பொய். அதுவும் நிறைய வீடியோ போட்டோ இருக்குதுன்னு சொன்னதே ஓரளவுக்கு மேல போய் தான். ஓரளவுக்கு தான் ஏதோ இருந்திருக்குது, மீதி எல்லாம் எக்ஸ்ட்ராவே அவங்க என்கிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே கட்டுக்கதையா உருவாக்கி ஒரு நபர்கிட்ட இருந்து பல லட்சம் ரூபாயை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து யோசிக்கல என்ன கன்றாவிடாதுன்னு. இது அங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்குது. நம்ம ஊர்ல ஜென்ரலா இருக்கிற ஒரு டெண்டன்சி என்னன்னா ஒரு பொண்ணை மட்டும் தான் இப்படி பேசுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டயத்துல இது பெண்களும் தப்பு பண்றாங்க. இந்த மாதிரி தவறுகள் ஆண்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேச ஆரம்பிக்கணும். இது எந்த ஒரு ஹியூமனுக்கும் நடக்கக்கூடாது. இது ஆண் பெண்ணுங்கிறத தாண்டி இந்த பிளாக்மெயில் பண்றது, ஃபோர்ஜரி பண்றது, ஏமாத்துறது, அப்புறம் அதை வச்சு இன்னும் மிரட்டுறது, அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்டென்ஷனா இருக்கும், சில பேருக்கு வேற வேற இன்டென்ஷனா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நாம தட்டி கேட்கணும். இல்லைன்னா இது நாளுக்கு நாள் பெருசாகி பெண்களுக்கு நடக்கிறது மட்டும் தான் குற்றம், ஆண்களுக்கு நடக்கிறது குற்றம் இல்லைன்னு ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நிறைய இடத்துல இந்த கிரைண்டர்னு சில ஆப்லாம் சொல்லுவாங்க. இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு இந்த கே மென் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆப். அந்த ஆப்ல வந்து ஒரு ஆம்பளை எங்கேயாவது வர சொல்லிட்டு இப்போ அது வந்து சொசைட்டி வந்து ஃப்ரௌன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஜென்ரலாவே. இப்போ அதுல போய் சிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து வேணும்னே ஒரு வீடியோ எடுத்து அவனை வந்து நிர்வாணமா போட்டோ எடுத்துக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்றது, இது மற்ற ஆண்களை இன்னொரு ஒரு பையனுக்கு பண்றது, இது வந்து கண்டினியூஸா நம்ம சொசைட்டில நடந்துட்டு இருக்குது. பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் வி புட் a full stop to it. எனிவே இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் நம்ம ஊர்ல நடந்திருக்குது, நம்ம பெங்களூர்ல இது நடந்திருக்குது. இது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இது ஆண் பெண்கிற பாகுபாடு பார்க்காது. ஏதாவது ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து பாத்தியா எனக்கு தான் சப்போர்ட்டா நிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அது முழுக்க கதை. மேபி டே 1 அப்படி சப்போர்ட் பண்ணலாம். பட் போலீஸா இருக்கட்டும், எந்த ஒரு ஏஜென்சியா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள தேடி என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா எடுக்கிறப்போ வெளியே உண்மை வரதான் போகுது. 10 நாள் பல்ல கடிச்சுக்கிட்டா போதும், மொத்த உண்மையும் வெளியே வந்துடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் சச் இந்த பிளாக்மெயிலிங் கேரக்டர்ஸ். உண்மை என்னைக்குமே வெளியே வந்துருங்கிறத நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பாக்குறேன். வேற ஏதாவது டாபிக் நான் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பெண்கள் உங்க லைஃப்ல யாரையாவது ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் மத்தவங்க இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷனை வாசிச்சுட்டு அவங்க லைஃப்ல எதுலையுமே மாட்டிக்காமலும் இருந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், ஃபேஸ்புக் எங்கனாலும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க்ஸ் வந்து இங்க கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணியிருப்போம். அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். Cheers MGs.